வாழ்க்கையில முன்னேறி மேலே போகணும்னு வேகமா உழைச்சிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆளை மீட் பண்ணுவோம். அப்படி மீட் பண்ணும்போது அவர் கொடுக்கிற ஒரு இம்பாக்ட் நம்ம லைஃபை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே தரதரன்னு கீழே இழுத்துட்டு வந்து சுக்குநூறாவும் உடச்சி போடலாம். அப்படிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பொண்ணுடைய லைஃப்லயுமே ஒரு ஆள் தேவையில்லாம வந்து கிராஸ் ஆகும்போது நல்லா அவளுடைய கிராஃப் மேலே போய்கிட்டு இருந்த நேரத்துல அவர் ஏற்படுத்தின ஒரு இம்பாக்ட்னால ஒண்ணுமே இல்லாம சுக்குநூறா உடஞ்சு போன ஒரு கதையை பத்தி தான், ஒரு வித்தியாசமான கதையை பத்தி தான், ஒரு சோகமான கதையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது சரியா 1971 ஜூலை 25 தரம்பால் என்ற ஒரு மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளுக்கு அனுராதா பாலி என்ற ஒரு மகள் பிறக்கிறாங்க. இந்த அனுராதாவுக்கு அடுத்தபடியா அவருக்கு 3 பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. அனுராதா மூத்த குழந்தைங்கிறதுனால அந்த ஃபேமிலியில ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் தன்னுடைய லைஃபை தொடங்க ஆரம்பிச்சாங்க. மேற்கொண்டு அதே பகுதியில் இருக்கிற கேந்திரியா வித்யாலயா ஸ்கூல்ல படிப்பை முடிச்சதுக்கு பிறகு நம்ம லா படிச்சு ஒரு நல்ல லாயர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பஞ்சாப் யூனிவர்சிட்டியில போயிட்டு லா சம்பந்தமான படிப்புகளை படிக்க ஆரம்பிச்சாங்க. மேற்கொண்டு அந்த யூனிவர்சிட்டியில நடக்கக்கூடிய யூனியன் எலெக்ஷன்ல கூட நின்று ஒரு பெரிய இம்பாக்டுமே மாணவர்கள் மத்தியில இந்த பொண்ணு கிரியேட் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1994 பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்ல லாயருக்காக பிராக்டிஸும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்துல தான் பக்கத்து வீட்டுக்காரரான பாப்பர் அப்படின்ற ஒருத்தருடைய பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த பாப்பர் அதே பகுதியில் ஒரு டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பார்த்துக்கிட்டு வரதுனாலையும் இந்த 2 பேருக்கும் ஒருத்தரை பிடிச்சு போனதுனாலையும் தன்னுடைய குடும்பத்தோடைய பர்மிஷனை மீறி தான் 1998 இந்த பப்பரை இந்த பொண்ணு கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ண நேரத்துல இந்த பப்பருக்கு ஸ்டெபிளான இன்கம் கிடையாது. பட் இந்த பொண்ணு அந்த நேரத்திலே நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலுமே அதை பத்தி பெருசா கண்டுக்காம இவனை ரொம்ப பிடிச்சு போனதுனால குடும்ப எதிர்ப்பையுமே மீறி திருமணம் பண்ணிக்கிறாங்க. பட் இவங்களுடைய திருமணம் ஆரம்பத்துல நல்லா ஆரம்பிச்சாலும் அது 4 மாசத்துல முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத இந்த பொண்ணு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு காரணம் இந்த பப்பர் பயங்கரமான ட்ரக் அடிக்ட். இதை தவிர கல்யாணம் ஆனதுக்கு பிறகு டெய்லியுமே குடிச்சிட்டு வந்து அந்த பொண்ணை அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதன் காரணமா வேற வழி இல்லாம 4 மாசத்துல அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு மறுபடியுமே தன்னுடைய அப்பாவுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. நாங்க தான் ஏற்கனவே இது சரியில்லைன்னு சொன்னோமே, எங்களை மீறி இதை போய் பண்ணிட்டே அப்படின்ற மாதிரி ஆதங்கப்பட்ட அவங்களுடைய அப்பா அதுக்கப்புறம் அந்த பொண்ணை மன்னிச்சு தன்னுடைய வீட்டிலேயே வச்சிருக்க ஆரம்பிச்சாரு. மேற்கொண்டு இந்த பொண்ணு லாயர் ஆயிட்டதுனால அந்த வேலைக்கு எதுக்குமே போகாம தொடர்ந்து அப்பா வீட்லயே அந்த டிப்ரெஷன்ல இருந்து அந்த மனநிலையில இருந்து முழுவதுமா வெளியில வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு இன்னும் லா சம்பந்தமா படிக்கலாம்னு சொல்லிட்டு சில கோர்சஸ்லாம் படிச்சு முடிக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் மறுபடியுமே இவங்க ஹைகோர்ட்ல போயிட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கும் போது 2004 அந்த இயரோடைய டாப் மோஸ்ட் கிரிமினல் லாயராகவுமே வர ஆரம்பிச்சாங்க. இதை தவிர 2005 டபுள் ஜாக்பாட்டா ஹரியானா கவர்மெண்டோடைய ஒரு பெரிய போஸ்டிங்கான அசிஸ்டன்ட் அட்வொகேட் ஜெனரல் அப்படின்ற ஒரு போஸ்டிங்குமே இளம் வயதுல இந்த பொண்ணுக்கு கொடுத்திருக்காங்க. பட் இந்த போஸ்டிங் கிடைச்சதுக்கு பிறகுதான் இந்த பொண்ணுடைய லைஃப் மேல போகும்னு நினைச்ச ஒவ்வொருத்தரும் இப்படி சுக்குநூறா உடஞ்சு போகும் அப்படிங்கிறத யாருமே நினைச்சு பார்க்கவே இல்லை. தொடர்ந்து இந்த பொண்ணு அடுத்தடுத்து தன்னை மேல உயர்த்திக்கிட்டே போய்கிட்டு இருந்த நேரத்துல ஒரு 6-7 வருடத்துல அட்ரஸே இல்லாம பல இழிவு பேச்சுக்களுக்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளாகி ஒரு அனாதை பொணம் மாதிரி டீகம்போஸ் ஆகி நாரி போன நிலையில அவங்களுடைய வீட்டில இருந்து மீட்டெடுக்கப்படுறாங்க. இந்த போஸ்டிங் கிடைச்ச அடுத்த 7 வருடத்துல ஆகஸ்ட் 6, 2012 அன்னைக்கு பஞ்சாப் மாநிலத்தோடைய மொகாலியில இருக்கக்கூடிய செக்டர் 48 இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் இந்த அனுராதா வாழ்ந்திருக்காங்க. அன்றைய தினம் எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல பயங்கரமான ஸ்மெல் வருது, என்னாலும் வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸுமே வந்து பார்க்கும்போது அனுராதாவுடைய வீட்டில இருந்து தான் வருதுங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. மேற்கொண்டு அனுராதாவுடைய வீட்டு டோரை தட்டி பார்த்தாலும் அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இதனால அக்கமக்கத்துல போலீஸ் வந்து விசாரணை பண்ணும்போது கடைசியா அனுராதாவை நாங்க ஆகஸ்ட் 2 அதாவது 4 நாட்களுக்கு முன்னாடி தான் பார்த்தோம், அதுக்கப்புறம் அவங்கள நாங்க பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கடைசியா அனுராதா ஆகஸ்ட் 1 அதாவது சடலத்தை வந்து மீட்டெடுக்க போவதற்கு 5 நாட்களுக்கு முன்னாடி தான் அவங்களுடைய அங்கிள் கிட்ட இவங்க பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அனுராதாவுடைய நடமாட்டமோ அனுராதாவுடைய பேச்சுக்களையோ யாருமே கேட்கவே இல்லை. இதனால போலீஸ் ஆபீசர் உடனடியா அந்த டோரை உடைக்கும் போதே அவங்களுக்கு பயங்கரமான என்னதான் கர்ச்சிப்லாம் வச்சு மூக்கு
மூக்கெல்லாம் பொத்தினாலும் அதை எல்லாத்தையுமே தாண்டி அடிக்கக்கூடிய ஒரு துர்நாற்றம், ஒரு கொடூரமான துர்நாற்றம் அந்த வீட்டுக்குள்ள இருந்து வீச ஆரம்பிச்சது. டோரை உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கும்போது தான் அனுராதாவுடைய உடம்பு பயங்கரமா டீகம்போஸ் ஆன நிலையில, கருப்படைஞ்ச நிலையில, வார்த்தைகளால சொல்ல முடியாத பயங்கர துர்நாற்றத்தோட அந்த பொண்ணுடைய சடலத்தை மீட்டெடுக்கிறாங்க. இதை தவிர ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அனுராதாவுடைய சடலத்துக்கு பக்கத்திலேயே 92.8 லட்சம் ரூபாய் கிட்ட கேஷா அவங்களுக்கு பக்கத்துல இருந்திருக்கு. இதை விட ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, 1.5 கிலோ தங்கம், 800 கிராம் வெள்ளி அப்படின்னு இவ்வளவு பொருட்கள் அந்த பொண்ணு இறந்து கிடக்கிறதுக்கு பக்கத்திலே கிடந்திருக்கு. அன்னைக்கு அனுராதாவுக்கு அந்த வீட்டில் என்னதான் நடந்துச்சு, அனுராதா எதனால இப்படி இறந்து போனாங்க, அதுவும் 4 நாட்கள் வரைக்கும் எதனால யாருமே பார்க்கவே இல்லை. இதை தவிர அனுராதாவுடைய சடலத்துக்கு பக்கத்துல இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்துச்சு, எதனால அவங்களுடைய சடலத்துக்கு பக்கத்துல இந்த பணம் வைக்கப்பட்டுச்சு, அவங்களுடைய சடலத்துக்கு பக்கத்துல தங்க நகைகள் வெள்ளிகள்லாம் எதுக்காக வைக்கப்பட்டுச்சு, போலீஸ் இதுக்கான பதில்களை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு மிஸ்டீரியஸான வழக்கை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கேஸ் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய கேஸ், அதனால எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி பாருங்க. அப்பதான் உண்மையாவே கிரைம் சேனல் பார்க்குற நம்முடைய ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்ட்ல போய் சேரும். அது எங்களுக்கு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணி ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா நான் உங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்றேன். அனுராதா எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அனுராதாவுடைய லைஃப்ல என்ன நடந்துச்சு, அனுராதாவுடைய லைஃப்ல கிராஸ் ஆன அந்த நபர் யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 2004 நல்ல கெரியரோடைய பீக்கில் இருந்த இந்த அனுராதா ஒரு நாள் ஒரு ஜூஸ் ஷாப்புக்கு போயிருந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் ஹரியானா மாநிலத்துல 3 முறை சிஎம்ஆ இருந்த பஜன்லால் என்பவருடைய மகனான சந்திரமோகன் அந்த ஜூஸ் கடைக்கு போயிருந்திருக்காரு. அப்போ பார்த்ததுமே அந்த பொண்ணை பிடிச்சு போனதுனால இந்த 2 பேருக்குள்ளேயும் ஒரு பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. மேற்கொண்டு அடுத்த வருடத்திலேயே ஹரியானா கவர்மெண்ட்ல அசிஸ்டன்ட் அட்வொகேட் ஜெனரல்னு ஒரு பதவி கிடைச்சதுல, இந்த பதவி கூட எப்படி இவ்வளோ இளம் வயசுல கிடைச்சது, யாருக்கும் கிடைக்காது, கண்டிப்பா ஏதோ பெரிய அரசியல்வாதிகளுடைய தலையீடு இருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க நினைச்சதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த சந்திரமோகன் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாமே வெளி உலகத்துக்கு மெல்ல மெல்லமா தெரிய வர ஆரம்பிச்சது. 2005 இந்த பொண்ணுக்கு மட்டும் ஜாக்பாட் அடைக்கல, இவருக்குமே டெபுட்டி சிஎம் பதவி கொடுத்திருந்திருக்காங்க. சோ இதன் காரணமா தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தான் இந்த பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய போஸ்டிங்கை கொடுத்திருக்கணும் அப்படின்னு எல்லாராலுமே சொல்லப்பட ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம இந்த சந்திரமோகனுக்கு அந்த நேரத்தில் 39 வயது. அது மட்டும் இல்லாம சீமா என்ற பெண்ணை 1980 திருமணம் பண்ணி அதன் மூலமா 2 குழந்தைகளையுமே பெற்று எடுத்திருக்காங்க. முதலாவது குழந்தை பெயர் சித்தார்த், 2வது குழந்தை பெயர் தாமினி. இதுல சித்தார்த் என்ற மகனுக்கு ஜெனடிக்கல் டிசீஸ் இருக்கிறதுனால அவரை ஒரு ஆள் பக்கத்துல இருந்து பார்த்துக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருந்திருக்காரு. சோ இதனால தன்னுடைய மகனை நினைச்சு இவர் பயங்கரமா அப்செட் ஆயிருந்திருக்காரு. தன்னுடைய திருமண வாழ்க்கையே வெறுத்திருந்திருக்காரு. இந்த நேரத்துல தான் இந்த பொண்ணுடைய பழக்கம் கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு முழுக்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம அந்த பொண்ணு கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு வராரு. இந்த 2 பேருக்குள்ளேயும் ஒரு சீக்ரெட்டான ரிலேஷன்ஷிப்பும் ஏற்பட ஆரம்பிக்குது. பட் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பத்தி 2008 வரைக்கும் வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியல. தன்னுடைய அப்பாவுடைய லெகசியுமே இந்த சந்திரமோகன் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டு வந்தாரு. பட் எப்போ இது மாற ஆரம்பிக்குதுன்னா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும் போதுதான். சரியா நவம்பர் மாதம் 2008 இந்த சந்திரமோகன் தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், தான் பார்த்துக்கிட்டு இருக்கிற டெபுட்டி சிஎம் பதவியையுமே விட்டுட்டு திடீர்னு ஒரு நாள் மர்மமான முறையில இவரும் இந்த அனுராதாவும் காணாம போயிருக்காங்க. எங்க போனாங்க, என்ன ஆனாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியவே இல்லை. பல நாட்கள் பல இடங்கள்ல தேடி பார்த்தாலும் எங்கேயுமே இவங்க கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சரியா டிசம்பர் 7, 2008 அன்னைக்கு இவங்க பிரஸ் மீட் ஒன்னு அரேஞ்ச் பண்ணி அதுல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதுல அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இங்க இருந்து டெல்லிக்கு போனதாவும், அங்க இருந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற மீரட்டுக்கு போனதாவும், அங்க ஒரு மசூதியில எங்களுடைய மதத்தையும் எங்களுடைய பெயரையும் மாத்திக்கிட்டோம். சந்திரமோகன் இருக்கக்கூடிய என்னுடைய பெயரை சந்து முகமது அப்படின்னும், அனுராதா பாலின்னு இருக்கக்கூடிய இவளுடைய பெயரை முகமது ஃபிசா அப்படின்னு மாத்திக்கிட்டோம். இதுக்கு காரணம் என்னன்னா, ஹிந்து முறைப்படி 2வது திருமணம் பண்ணிக்கிறது தப்பு. அதே சமயம் மனைவி இருக்கும் போதே 2வது திருமணம் பண்ணா அது பெரிய தப்புங்கிறதுனால மதம் மாத்தி நான் இந்த அனுராதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த
ஸ்டேட்மெண்ட் அந்த நேரத்தில் மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட ஆரம்பிச்சுது. ரொம்ப ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்ததுனால அரசியல் வட்டாரங்கள்லையும் பயங்கரமாக பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சுது. இதனால சந்திரமோகனுடைய பதவியை பறிச்சது மட்டும் இல்லாமல் அவருடைய அப்பா கூட ப்ராப்பர்ட்டியில் எந்த ஒரு பங்குமே உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை மகனா பெற்றதுக்கே நான் அருவருப்பு படுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் அந்த நேரத்தில் வெளியிட்டு இருந்திருக்காரு. பட் முழுக்க முழுக்க யாரும் முக்கியம் இல்லை, எனக்கு அனுராதாவுடைய காதல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றியுமே கண்டுக்காம தன்னுடைய லைஃபை ஒரு தனி அபார்ட்மெண்ட்ல தொடங்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த அடுத்த 40வது நாளே மர்மமான முறையில் இந்த சந்திரமோகன் காணாம போயிருக்காரு. எங்க போனாரு, என்ன ஆனாரு அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் இந்த பொண்ணுக்கு தெரியல. இதனால போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி மீடியாவுக்கு கூப்பிட்டு தகவலை கொடுக்கறாங்க. அதே சமயம் மீடியால என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய கணவரான சந்திரமோகனை காணோம், சந்திரமோகனா அவருடைய தம்பியான குல்தீப் தான் கடத்திட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை அழுதபடியே அந்த பொண்ணு சொல்லி இருந்திருக்காங்க. காணாம போன அன்னைக்கு அபிஷியலா இந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்ணலனாலும் இந்த சந்திரமோகன் எங்க அப்படிங்கறத ஒரு பக்கம் போலீஸ் தேட ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துல தான் டெல்லியில அவரை பார்த்ததாவும், அப்ப டெல்லி போலீஸ் கிட்ட அவர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, நான் என்னுடைய மனைவியை பார்க்க போறேன், அதாவது அவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான சீமாவையும் உங்களுடைய குழந்தைகளையும் ரொம்ப மிஸ் பண்றதாவும், அவங்க கிட்ட பேசி நான் சமரசமாக போறேன், நான் அதுக்கப்புறம் அனுராதாவை போய் பார்த்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. ஸோ இந்த தகவல் அனுராதாவுக்கு தெரிவிக்கப்பட்டதுக்கு பிறகு உடனடியாக அனுராதா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போலீஸ் மூலியமாவே இந்த சந்திரமோகனுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. அப்ப பேசும்போது, நான் இனிமே வரமாட்டேன், என்னுடைய மனைவி கூட நான் சமரசம் பண்ணிட்டேன், அதனால நீ என்ன மறந்துடு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பேருக்குள்ளேயும் ஒரு காரசாரமான விவாதம் ஏற்பட ஆரம்பிக்குது. பட் அதன் பிறகு அந்த கான்வர்சேஷன் கட் ஆனதுக்கு பிறகுதான் இவனை நம்பி போனதுக்கு நம்ம முழுசா ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறத அப்போதான் இந்த அனுராதா ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதற்கு நடுவில் அந்த விரக்தி தாங்க முடியாததுனாலையும் அது ஏற்படுத்தின அந்த மன உளைச்சல்னாலையும் இந்த அனுராதா தன்னுடைய உயிரை மாற்றிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்றாங்க. அதே சமயம் போலீஸ் அந்த பொண்ணை கைது பண்ணி ஐபிசி செக்ஷன் 309 பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணி தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லி கைது பண்ணியிருந்திருக்காங்க. பட் நாளாக இந்த 2 பேரும் அடிக்கடி மீடியா முன்னாடி வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவர் தான் என்ன ஏமாத்தினாரு, இவர் தான் என்ன ஏமாத்தினாரு, அவர் வேணும்னே என்ன ட்ராப் பண்ணிட்டாரு, கட்டாய கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் எல்லாமே மீடியாவில் பேசும் பொருளை ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கொடுக்க ஆரம்பிக்கப்படுது. இதனால முழுக்க மீடியாவில் அந்த நேரங்களில் இவங்களை பத்தின செய்திகள் மட்டும்தான் ரொம்ப வைரலா பேசப்பட ஆரம்பிக்குது. இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு சரியா பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி 2009 வாக்குல அனுராதா எஸ்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சந்திரமோகனை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுல என்ன மேரேஜ் பண்றேன்னு சீட் பண்ணிட்டதாவும், என்ன மிரட்டுறாரு, என்ன ஹேட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் சொல்லி அவர் மேல ஒரு கேஸை போட்டிருந்திருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் 3வது நாளே பிப்ரவரி 19ஆம் தேதி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லயுமே போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்திருந்திருக்காங்க. பட் சந்திரமோகன் சைட்ல இருந்து இதை பத்தி விளக்கம் கேட்கும்போது அவர் சொல்ற கம்ப்ளைண்ட் எல்லாமே போய் அதனால இந்த கேஸை எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டதுனால போலீஸ் சைட்ல இருந்துமே இந்த கேஸை பத்தி விசாரணை பண்ணாம அப்படியே விட்டுருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சரியா மார்ச் 14, 2009 வாக்குல மறுபடியுமே இந்த பொண்ணு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் கூட நம்முடைய ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சு, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு எஸ்எம்எஸ்லேயே சில விஷயங்கள்லாம் அனுப்பியிருந்திருக்காரு. அப்போதான் நம்ம முழுக்க ஏமாத்தப்பட்டுட்டோம், இதுக்கப்புறம் இவனுடைய நம்பி போறது வேஸ்ட் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு புரிய வர ஆரம்பிக்குது. பட் அதுல இருந்து அவங்களால மீளவே முடியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்த சந்திரமோகன் தான் வேணும் அப்படின்ற மாதிரியும் அவர் பண்ண அந்த துரோகத்தினாலையும் அதுல இருந்து மீண்டு வர முடியாம பயங்கர மன உளைச்சலுக்கு உள்ளானது மட்டும் அவர் எப்படியாவது பழி வாங்கணும், இதுக்காக வேற ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பண்றது கரெக்டா தப்பா அப்படின்னு கூட தெரியாம மீடியாவில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது, அவங்களை எதிர்த்து சில கேஸ்லாம் கொடுக்கறது அப்படின்னு இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இந்த பொண்ணு பண்ண ஆரம்பிச்சிட்டா. தான் கெரியர்ல நல்லா போகணும், மேல வரணும் அப்படின்னு நினைச்ச அந்த பொண்ணு முழுக்க லாயர் வேலையை விட்டுட்டு இந்த மாதிரியான வேலையில ஒரு சைக்கோ மாதிரி பித்து பிடிச்ச ஒரு ஆள் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மாதங்கள்ல சந்திரமோகன் மறுபடியுமே தன்னுடைய ரிலீஜியனை மாத்தி பழைய பெயரான சந்திரமோகன் என்ற பெயருக்கே மாறி இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த அனுராதாவுமே தன்னுடைய பெயரையும் தன்னுடைய மதத்தையும் மாற்றி பழையபடி அனுராதா அப்படின்ற பெயருக்கே வந்திருக்காங்க. அனுராதாவுடைய சில தவறான முடிவுனால இவங்க சுற்றி இருக்கிற ஆட்களுமே ஒன்றா பிரிஞ்சு போக ஆரம்பிச்சாங்க. பட் சில ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் அவள் என்ன பண்ணாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவளை பத்திரமா பார்த்துக்கணுங்கிறதுக்காக கூடவே இருக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணம் அந்த மன உளைச்சல்னாலையும் அந்த ஏமாற்றத்தை ஏற்றுக்க முடியாததுனாலையும் தன்னைத்தானே மாய்த்து கொள்றதுக்கு பல முறை முயற்சி பண்ணியிருக்காங்க. அத்தனை டைமுமே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி காப்பாற்றியிருக்காங்க. இதை விட
இன்னொரு மன உளைச்சலா அவங்க அப்பா 2009 இறந்து போறாங்க, அம்மாவும் 2010 இறந்து போறாங்க. இப்படி மேற்கொண்டு அடிகளா விழும்போது அந்த பொண்ணால அதுல இருந்து மீண்டு வர முடியாம மொத்த ஃபேமிலியுமே விலக்கிட்டு தன்னந்தனியா பஞ்சாப்ல இருக்கிற மொகாலி என்ற பகுதியில செக்டர் 48 ஒரு அபார்ட்மெண்ட்ல இந்த பொண்ணு வாழ ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் 2011 ஒரு கட்சியுமே ஆரம்பிச்சாங்க. பட் அதுவுமே ஃபெயிலியராக தான் ஆரம்பிச்சது. நாளை பின்ன இவங்களை பத்தின பேச்சுக்கள் எல்லாமே மீடியாவில் மெல்லமா அடங்க ஆரம்பிக்குது. இந்த பொண்ணை பத்தின எந்த ஒரு செய்திகளுமே வெளியில வராம இருந்துகிட்டு இருந்த நேரத்தில் தான் 2012 ஆகஸ்ட் மாசத்துல அந்த பொண்ணுடைய வீட்டில இருந்து அந்த துர்நாற்றம் வீசுறதா போலீஸுக்கு தகவல் கிடைச்சிருந்தது. நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி போலீஸ் வந்து அந்த வீட்டை உடைச்சிட்டு அந்த பயங்கர துர்நாற்றத்திலையும் சடலத்தை மீட்டு பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க. அப்போ மருத்துவர்கள் சோதனை பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணுடைய சாப்பாட்டில் எலி மருந்து கலக்கப்பட்டிருக்கு, அதனால தான் இவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. மேற்கொண்டு போலீஸ் வந்து அந்த வீட்டை செக் பண்ணி பார்த்ததுல பிளேட்ல நிறைய பீர் பாட்டிலும் அது கூட பக்கோடா, சில சிகரெட், தீப்பெட்டி, இதை தவிர அந்த 1.5 கிலோ தங்க நகைகள், 800 கிராம் வெள்ளி, 93 லட்சம் ரூபாய் பணம் அப்படின்னு மொத்தத்தையுமே மீட்டெடுக்க. அதே சமயம் அனுராதா அன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாட்டையுமே எடுத்து லேப்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த சாப்பாட்டுல எதுவுமே விஷம் கலக்கப்படவே இல்லை. ஒருவேளை இது கொலையா இருக்குமோ அப்படின்ற ஆங்கிள்லயே இந்த கேஸை அடுத்து நகர்த்த ஆரம்பிச்சாங்க. பட் அது கொலைதான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு தடயமுமே போலீஸுக்கு கிடைக்காமலே போகுது. இதனால இந்த அனுராதாவே தனியா இந்த வீட்டில் இருந்ததுனாலையும் அந்த டிப்ரெஷனாலையும் மன உளைச்சல்னாலையும் அவங்களுடைய உயிரை அவங்களே மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு பின் நாட்கள்ல போலீஸோடைய டாக்குமெண்ட்ல எழுத இந்த கேஸை அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதை விட இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணுடைய பேங்க் லாக்கரை போய் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுல 3 லாக்கர்ல நிறைய டைமண்ட் ஸ்டோன் இருக்கக்கூடிய தங்க நகைகள், வெள்ளி நகைகள், இதை தவிர 1.5 கோடி ரூபாய் பணம், இன்னொரு லாக்கர்ல 1 லட்சம் ரூபாய் பணம் அப்படின்னு இவ்வளவு பணம் பொருட்கள் எல்லாமே இருந்திருக்கு. இது எல்லாமே இல்லீகலா கிடைச்சிருக்குமா அப்படின்ற ஆங்கிள்லயுமே போலீஸ் வந்து விசாரணை பண்ணி பார்த்தாங்க. பட் இது எல்லாமே இந்த பொண்ணு தான் சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்ததுக்கு பிறகு இந்த அனுராதாவுடைய மீதம் இருக்கிற அந்த 3 தங்கைகள் கிட்ட இந்த மொத்த பணத்தையும் மொத்த நகைகளும் பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபைனலி இந்த பொண்ணு தன்னைத்தானே உயிரை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதற்கு நடுவில் அந்த பொண்ணுக்கு நிறைய மிரட்டல் கால்கள்லாம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்பட்டாலும் அதை எதையுமே போலீஸ் சைடில் இருந்து காதில் வாங்கவே இல்லை. மேற்கொண்டு அவங்களுடைய குடும்பத்தார்களும் இந்த கேஸை எடுத்து நடத்துறதுக்கு தயாராகவுமே இல்லை. பட் ஒரு பக்கம் அனுராதாவுடைய லைஃப்ல இது நடந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த அரசியல்வாதியான சந்திரமோகனுடைய லைஃப்ல அதை பத்தி பெருசா கண்டுக்காம அடுத்தடுத்து விஷயங்கள்ல மூவ் ஆன் பண்ணி போக ஆரம்பிச்சாரு. மேற்கொண்டு 2024 ஒரு தொகுதியில நின்று எம்எல்ஏவுமே ஜெயிச்சிருந்திருக்காரு. தற்போதைக்கு சிட்டிங் எம்எல்ஏவா ஹரியானா மாநிலத்தில் இருக்காரு. இவ்வளவு பணம் நகை எல்லாத்தையுமே சம்பாதிச்ச இந்த பொண்ணு அதை எதையுமே அனுபவிக்காம கேட்பாரற்று அனாதை போன மாதிரி தன்னந்தனியா பல நாட்கள் இருந்து மன உளைச்சலுக்கு உள்ளாகி அந்த ஏமாற்றத்துல இருந்து மீண்டு வர முடியாம தான் எடுத்த அந்த தவறான முடிவுனால இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் உள்ளாகி கடைசியில தன்னுடைய உயிரை இந்த அனுராதா தானே மாற்றிருந்திருக்காங்க. எப்படி சந்திரமோகன் தான் பண்ணது தப்புன்னு நினைச்சு இவளை விட்டு பிரிஞ்சு வந்து தன்னுடைய லைஃப்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணி மூவ் ஆன் பண்ணிட்டாரோ அதே மாதிரி இந்த பொண்ணு பண்ணியிருந்திருக்கலாம். பட் அந்த சீட்டிங்க அந்த பொண்ணு ஏத்துக்கவே முடியல. ஒரு சைக்கோ மாதிரி அதை பத்தியே நினைச்சு ரொம்ப டிப்ரெஸ் ஆகி இந்த மாதிரி மாறிட்டாங்க. இன்னொரு பக்கம் சந்திரமோகன் நல்லா வாழ ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இந்த பொண்ணால அதுல இருந்து மூவ் ஆன் பண்ணி போக முடியாம ஸ்டக் ஆகி அவளுக்கு இருந்த அந்த குடைச்சல்னாலையும் மன உளைச்சல்னாலையும் சுத்தி நல்ல சரௌண்டிங் இல்லாததுனாலையும் அந்த பொண்ணு ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு தான் இறந்து போயிருக்கா. பட் அனுராதா இதுல இருந்து மீண்டு வந்து தன்னுடைய லாயர் கெரியர்ல போக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஆளா இருந்திருக்கலாம். பட் அந்த முடிவை அவங்க எடுக்காததுனால அவங்களுடைய லைஃபே மொத்தமா மாறி போயிடுச்சு. ஒரு அரசியல்வாதி தன்னுடைய சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பின்வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள். அதனால முழுக்க இந்த மாதிரியான ஒரு பொலிட்டீஷியன் கூட பழகும் போது எதுலையும் போய் மாட்டிக்காம சேஃபா இருக்க பாருங்க. நீங்க இந்த சம்பவத்தை பத்தியும் அனுராதா எடுத்த டிசிஷன் பத்தியும் இந்த 2 பேருடைய ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.